வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ ஆர்பிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிட் அப்படின்றது இட் இஸ் அ பேர் ஆஃப் cavities which are situated on either side of the nose. எதுக்காக இந்த cavities இருக்குது அப்படின்னா, to house the eyeball, then the muscles which are responsible for the movement of this eyeball, then the nerves, then the special sense, that is the vision காக இருக்கக்கூடிய second cranial nerve, that is the optic nerve. Then other than this optic nerve and extraocular muscles க்கு supply பண்ணக்கூடிய third, fourth, sixth nerves மட்டும் இல்லாமல் your fifth nerve ஓட ophthalmic division ஓட terminal branches, then maxillary nerve ஓட terminal branch, then the part of lacrimal apparatus. So all these things ஐயும் ஹவுஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்பிட்டல் கேவிட்டி நம்ம ஃபேஸில் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் இந்த கேவிட்டிக்குள்ளே சும்மா ஜஸ்ட் இந்த ஐபாலும் மசில்ஸும் அப்படியே இருந்துட முடியாது. அப்போ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஃபேட், தென் அதை சப்போர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸியா, தென் பிளட் வெசல்ஸ், தென் லிம்ஃபேட்டிக்ஸ். ஸோ இவ்வளவு திங்ஸையும் இங்கே வச்சுக்கக்கூடிய இந்த என்டையர் கேவிட்டிக்கு பேர் தான் ஆர்பிட்டல் கேவிட்டி ஆர் ஆர்பிட் ஆர் போனி ஆர்பிட். ஸோ இந்த அனாட்டமி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளோட ஐபால் எங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு, ஆர்பிட்டோட ஆன்டீரியர் போர்ஷனில் எப்படி சுச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதனோட ஆன்டீரியர் பார்ட்டில் ஐபால் இருக்குன்னா, அப்போ போஸ்டீரியர்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்டில் என்ன இருக்குது. ஸோ இந்த ஐபால் கரெக்டாக இந்த பொசிஷனில் ஃபிட் ஆகாமல் முன்னாடி இப்படி ப்ரொட்ரூட் ஆகி அல்லது வெளித்தள்ளி இருந்தால் என்ன நடக்கும். ஸோ இல்லை உள்ளே போயிருந்தால் என்ன நடக்குது, எப்படி இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாம் இந்த ஆர்பிட்லேருந்து ஐபாலோட கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ அந்த ஐபால் மூவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்க்குறது அப்படின்றது நம்ம பிரெயின் மூலமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஐபால் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் அ கேமரா தான். ஸோ இது என்ன பண்ண போகுது, ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருந்து எல்லா லைட் சோர்ஸையும் உள்ளே வாங்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ரெட்டினால் விழுந்த இந்த லைட் சோர்ஸஸ் எல்லாமே அடுத்து நர்வ் சிக்னல்ஸாக ஆப்டிக் நர்வ் மூலமாக பிரெயினுக்கு போய் ப்ராசஸ் ஆகி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து பிரெயினில் வந்து க்ரியேட் ஆக போகுது. இவ்வளோ தான். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸோ அஸ் அ ஹியூமன் பீயிங்க்கு ஆர் பைனாக்குலர் விஷன் நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, த டெப்த் ஆஃப் த விஷன் வந்து. ஸோ இந்த விஷனோட எவால்யூஷன் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பாக்டீரியாவிலேருந்தே நம்ம பார்த்துட்டு போனீங்கன்னா சில பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அதனோட பாடியில் இல்லை அதுக்கு மூமெண்ட்டுக்குன்னு இருந்த ஃப்ளெஜெல்லாவில் சம் லைட் ரிசப்டார்ஸ் இருந்துச்சு. த்ரூ அந்த லைட் ரிசப்டார் ஸ்டிமுலேட் ஆகிறது மூலமாக இல்லை அந்த லைட் ரிசப்டார்ஸ் வச்சு அது அதனோட ஃபுட்டை தேடியோ இல்லை அதனோட பாதுகாப்பை தேடியோ தன்னோட செல்ரை நோக்கி போகிறதுக்கு அந்த லைட் ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த ரிசப்டார்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி வரும்போது ஸோ அந்த பைனாக்குலர் விஷனாக ஐபால் வச்சு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ பெட்டர் டெப்த் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் லைட் போகக்கூடிய அந்த பாத்வே சுருங்கி நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஒரு எவால்வேஷன் தான் இந்த ஹியூமன் ஐபாலோட கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நிறையா வந்து ஹெர்பிவோர்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, கார்னிவோர்ஸ்ன்னு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா குதிரை எடுத்துக்கோங்களேன். நம்மளை பார்க்கும்போதே ஒரு டயலாகே சொல்லுவாங்க, குதிரை மாதிரி நேராக கடிவாளம் போட்ட மாதிரி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ குதிரையில் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பக்கம் ஐபால் இருக்குது அப்படின்னா கூட ரைட் சைடில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், லெஃப்ட் சைடில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோக்கஸிங் மூலமாக அது என்ன பண்ணிக்குது, அது கீழே குனிஞ்சு வெறும் தாவரங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஸோ இட்ஸ் அ ஹெர்பிவோர். ஸோ பிளான்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சைட்லேருந்து அதுக்கு எனிமி வந்தாலும் தெரியணும், இந்த சைட்லேருந்து வந்து அதுக்கு எனிமி வந்தாலும் தெரியணும். ஸோ அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குன்றதுக்காக தான் நம்ம கடிவாளம் போட்டு அதை கண்ணை மறைக்கிறோம். பட் அதே வந்து ஒரு கார்னிவோர்ஸ் ஒரு அனிமலை போய் ஹண்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த வேட்டையாடணும் அப்படின்றதுக்கு நம்மளோட விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த டெப்த் ஆஃப் விஷன் அவ்வளோ கிளியராக எனக்கு அந்த இறை மட்டுமே தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இறை நோக்கி எவ்வளோ தூரத்தில் அது இருந்தாலும் அது நீட்டாக எனக்கு தெரியும் போது தான் நான் அதை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ஞ்சு அதை வேட்டையாட முடியும். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் நம்ம பைனாக்குலர் விஷனாக இருக்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், இந்த பைனாக்குலர் விஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ அந்த பைனாக்குலர் விஷன் மூலமாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ கேஸ்னால் என்னென்னா, இப்போ நார்மல் கேஸ் அப்படின்றது இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்குறோம் இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது என்ன தெரியுதோ அதுதான் நார்மல் கேஸ் அப்படின்றது. அடுத்து வந்து கிட்டத்தட்ட வந்து ரைட் சைடில் பாரு, லெஃப்ட் சைடில் பாரு, ரைட் அப்பர் கார்னரில் பாரு,
ரைட் லோவர் கார்னரில் பாரு, லெஃப்ட் அப்பர், லெஃப்ட் லோவர், இப்படி டிஃப்ரெண்ட் கேஸ் தெரியுது இல்லையா? அப்படி டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸில் இருந்தும் வரக்கூடிய என்டையர் லைட் சோர்ஸையும் இந்த ஐபால் என்ன பண்ண போகுது? பிரெயினுக்கு ப்ராசஸிங்க்கு சிக்னலுக்கு அனுப்பும்போது. ஸோ அப்போ ஒவ்வொரு கார்னர்லையும் நோக்கி போத் ஐயும் திரும்பும்போது என்ன நடக்குது? சிங்கிள் ஐ மட்டும் பார்க்கும்போது என்னவாகுது? ஸோ இப்போ எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு ப்ரீசைஸ்டாக இந்த மூமெண்ட் இருக்கும்போது தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியர் கட்டாக எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பற்றி நம்ம பிரெயின் அதை அசஸ் பண்ணி நம்மளோட செயல்களை செய்ய வைக்க முடியும், நம்மளை பேலன்ஸாக வச்சுக்க முடியும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எப்படியெல்லாம் இந்த ஐபாலோட அட்டாச் ஆகிருக்கு, எப்படி அது வந்து கண்ட்ராக்ட் ஆகி என்னென்ன டைரெக்ஷனில் இந்த ஐபாலை திருப்பினா, இல்லை என்னென்ன டைரெக்ஷனில் இந்த ஐபாலை போத் ஐபாலையும் கோஆர்டினேட்டடாக மூவ் பண்ணால் நம்மளால் வித்தவுட் எனி ப்ராப்ளம் நாம் பார்க்க முடியும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா த என்டையர் ஆஃப்தமாலஜி கோர்ஸ்லேயுமே உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா த அனாட்டமி ஆஃப் த ஆர்பிட் அண்ட் அனாட்டமி ஆஃப் த எக்ஸ்ட்ராஆக்குலர் மசில்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்டீரியர் 1/3 போர்ஷனில் மட்டும்தான் அந்த ஐபால் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இட்ஸ் ரூஃப்லேயும் கொஞ்சம் லிட்டில் பட் லேட்ரலாகவும் இருக்கும். ஸோ அப்போ அந்தளவுக்கு தான் அதனோட இது இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து இப்போது ஆர்பிட்டை பேசும்போது நம்ம அதை பற்றிலாம் பேசுவோம். ஸோ அதை கவர் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்லி ஐலிட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ அந்த சாஃப்டாக ஒரு ஐலிட் மட்டுமே இதை கவர் பண்ணி இருக்குன்னா வேறு ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டோ இல்லை வேறு எதுவும் ஒரு எண்டோ நம்மளை வந்து இடிக்கும்போது எப்படி இன்ஜுரி இல்லாமல் இந்த ஐபால் தப்பிக்குது? அப்போ எப்படி இந்த ஆர்பிட் வந்து ஓரியன்டேஷன் இருந்தால் இந்த போன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஐபாலை ப்ரொடெக்டிவாக வச்சுக்குது? ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா anatomy of the orbit and anatomy of the eyeball and anatomy of the extraocular muscles இது எல்லாமே very important. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது இனிஷியல் டாபிக் bony orbit. So first we are going to discuss about the bony orbit. So this is the bony orbit. So they are situated on either side of the nasal cavity. So both orbits are pyramidal shaped, four-sided pyramidal with the apex pointed behind and the base formed by the all-sided margin. ஸோ இந்த 4-sided pyramid அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ என்னென்ன சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மீடியல் வால், ஒரு லேட்ரல் வால், ஒரு ரூஃப், ஒரு ஃப்ளோர். நெக்ஸ்ட் அதனோட ஏபெக்ஸ் வந்து இட் இஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் போஸ்டீரியர்லி, பேஸுன்றது இட் இஸ் ஃபார்ம்டு பை த மார்ஜின்ஸ். என்டையர் ஆர்பிட்டல் கேவிட்டியும் இட் இஸ் ஃபார்ம்டு பை 7 போன்ஸ். ஸோ என்னென்ன போன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே ஃப்ராண்டல் போன் ஃபார்ம் பண்ணிக்குது. தென் அப்படியே ஃப்ராண்டல் போனை ட்ரேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல போஸ்டீரியர் மோஸ்ட் போகும்போது தெரியக்கூடிய போன் வந்து ஸ்பீனாய்ட் போன். ஸோ அதனோட லெசர் விங் அண்ட் கிரேட்டர் விங் அண்ட் பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட் போன் எல்லாமே வந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம். ஈச் வால்லையும் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ராண்டல் போன் அண்ட் த ஸ்பீனாய்ட் போன் பார்த்துறீங்க. நெக்ஸ்ட் என்ன, ஃப்ளோர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மேக்ஸில்லா போன். ஸோ மேக்ஸில்லாவோட ஆர்பிட்டல் சர்ஃபேஸ். ஸோ ஆர்பிட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த மேக்ஸில்லா and then this is the zygomatic bone and then இங்கே போயிட்டேன்னா மீடியல் வாலில் இங்கே வரக்கூடியது ஒரு லாக்ரிமல் போன். தென் லாக்ரிமல் போனுக்கு உள்ளே எங்கே போனால் நேசல் கேவிட்டி இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ நேசல் கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் போன் என்ன, எத்மாய்டு. ஸோ த எத்மாய்டோட ஆர்பிட்டல் பிளேட். ஸோ த ஆர்பிட்டல் பிளேட் ஆஃப் த எத்மாய்டல் போன். அண்ட் இன்னும் ரொம்ப உள்ளே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா உங்களோட palatine part. So orbital part of the palatine bone. These are all the important bones which are going to form the orbit. So frontal bone, zygomatic bone, maxillary bone, lacrimal bone, ethmoid bone, then ulla palatine bone, then in the roof la, and also in some walls la your lesser wing, greater wing and the body of the sphenoid bone. These are all the important bones going to form the orbit. இப்போ each and every wall என்னென்ன characters அப்படின்றத நாம பார்க்க போகிறோம். So this is the roof. So roof is formed mainly by this frontal bone. So the frontal orbital plate of the frontal bone and then posterior-medial partல போயிட்டீங்கன்னா your lesser wing of the sphenoid. These two characters particularly forming the ரூஃப். இந்த ரூஃபில் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்க. எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட 5 cranial nerves இது வழியாக வந்துட்டுருக்கு. 3rd, 4th, 6th, 2nd, தென் 5th nerveல அதனோட 2 டிவிஷன்ஸோட டெர்மினல் பிரான்ச்சஸ். ஆல் தீஸ் nerves
they have to leave the cranial cavity and enter into the orbital cavity and then supply what are the structures they have to supply. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் என்னென்ன ஓப்பனிங்லாம் இங்கே இருக்கணும்னு தெரியணும். ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி வால்லையும் என்னென்ன ஓப்பனிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஸோ ரூஃபில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னா, இந்த ரூஃப் ஃபஸ்ட்டு இதனோட லேட்ரல் போர்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோஸா இருக்க போகுது. இந்த ஃபோஸாவில் தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா lacrimal gland இருக்க போகுது. ஸோ there is a fossa for lacrimal gland on the lateral anterolateral aspect of the roof. அந்த anterolateral aspect of the roofல lacrimal glandக்கு ஃபோஸா இருக்குன்னா, அப்படியே மீடியலில் வந்தீங்கன்னா இந்த ஆன்டீரோ மீடியல் ஆங்கிளில் இங்கே ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் ட்ராக்லியா. ஸோ இந்த ட்ராக்லியாவில் தான் என்ன ஆக்ட் பண்ண போகுது அப்படின்னா, superior oblique muscle இந்த ட்ராக்லியா பக்கத்தில் வந்தோடனே இங்கேருந்து ஒரு புள்ளி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த மசிலை கவர் பண்ணிக்க போகுது. ஸோ அந்த புள்ளிக்குள்ளே கூடி தான் அந்த டெண்டன் வெளியே வரும். ஸோ அந்த ஃபீச்சருக்காக இங்கே ஒரு போனி நாச் இருக்க போது, தட் இஸ் அ ட்ராக்லியார் நாச். ஸோ ஆண்ட்ரோலேட்ரல் பார்ட் ஆஃப் த ரூஃபில் ஃபோஸா ஃபார் lacrimal gland, ஆண்ட்ரோமீடியல் ஆங்கிளில் ரூஃபில் இருக்கிறது ட்ராக்லியா நாச். திஸ் இஸ் அபவுட் த ரூஃப். அப்படியே கீழே ஃப்ளோர் போயிட்டோம்னா, ஃப்ளோர் இஸ் மெயின்லி ஃபார்ம்டு பை யுவர் maxillary bone. So in the maxillary bone ஒரு 2/3 ஃபார்ம் பண்ணிக்குது இந்த orbital surface of the maxillary bone and then the zygomatic bone. These two characters வந்து they are going to form the floor of the orbital surface. So இந்த ஃப்ளோரில் அதே மாதிரி ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, once again இந்த ஃப்ளோரில் you will see the orbital groove and then orbital canal. அந்த ஆர்பிட்டல் கெனால்லேருந்து அப்படியே இன்ஃப்ரா ஆர்பிட்டல் மார்ஜினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபொராமன், தட் இஸ் த இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபொராமன். இங்கே தான் என்ன வரப்போகுது, மேக்ஸிலரி நர்வ் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வாக கண்டினியூ ஆகி தென் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபொராமன் வழியாக வெளியே வந்து ஃபேஸுக்கு சப்ளை பண்ண போகுது. அப்படியே அதனோட மீடியல் எண்டுக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் நம்ம பார்க்கலாம். இந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் நேசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இங்கே தெரியக்கூடிய இந்த ஓப்பனிங் தான் நேசோ லாக்ரிமல் டக்ட். ஏன்னா இங்கே மீடியல் வாலில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபோஸா பார்ப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் லாக்ரிமல் சாக்காக அந்த சாக்லேருந்து லாக்ரிமல் டக்ட் நேசல் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அதுக்கான ஓப்பனிங் தான் இங்கே இருக்குது. தட் இஸ் த நேசோ லாக்ரிமல் டக்ட் ஓப்பனிங். ஸோ இந்த ஃப்ளோரில் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் குரூவ், இன்ஃப்ரா ஆர்பிட்டல் கெனால், தென் நேசோ லாக்ரிமல் டக்ட் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன, லேட்ரல் வால். இந்த லேட்ரல் வால் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வாலாக இருக்கும். ஸோ த லேட்ரல் வால் இஸ் மெயின்லி ஃபார்ம்டு பை, திஸ் இஸ் த ஜைகோமேட்டிக் போன். ஸோ த ஜைகோமேட்டிக் போன் அண்ட் த ஃப்ரான்டல் போன். ஸோ இந்த லேட்ரல் வாலில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் இங்கே ஜைகோமேட்டிக் போனில் இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஃபொராமன் இருக்கும் ஃபார் த பேசேஜ் ஆஃப் ஜைகோமேட்டிக்கோ டெம்பரல் அண்ட் ஜைகோமேட்டிக்கோ ஃபேஷியல். நெக்ஸ்ட் இங்கே ஒரு சூச்சர் பார்க்குறீங்க இல்லையா, அது இஸ் த ஜைகோமேட்டிக் அண்ட் த ஃப்ரான்டல். ஸோ ஃப்ரான்டோ ஜைகோமேட்டிக்கோ சூச்சர் இருக்கு இல்லையா, இந்த சூச்சருக்கு அப்படியே ஜஸ்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் தெர் இஸ் ஒன் டியூபர்க்கிள். அந்த டியூபர்க்கிளுக்கு பேர் விட்னல்ஸ் டியூபர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்னல்ஸ் டியூபர்க்கிள் வந்து இட் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த லேட்ரல் பால்பெப்ரல் ராஃபே and the lateral check ligament of the lateral rectus and then suspensory ligament of the eyeball. இந்த ligaments எல்லாம் இங்கே வந்து அட்டாச் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த டியூபர்க்கிளுக்கு பேர் தான் விட்னஸ் டியூபர்க்கிள். யூஸ்வலாக ஆஸ்டியாலஜியில் இந்த விட்னஸ் டியூபர்க்கிள் பற்றி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த லேட்ரல் வால். ஸோ த லேட்ரல் வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் வால் இன் த ஆர்பிட். தென் லேட்ரல் வால் என்ன ஃபீச்சர்ஸ்ன்றது நம்ம பார்த்துட்டோம். அதில் இந்த ஃபொராமன் என்னன்னு பார்த்துட்டோம். அப்படியே இங்கே போனீங்கன்னா மீடியல் வால். ஸோ இந்த மீடியல் வால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மீடியல் வால் வந்து ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃப்ரான்டல் ப்ராசஸ் ஆஃப் த மேக்ஸில்லா. இந்த ஃப்ரான்டல் ப்ராசஸ் ஆஃப் த மேக்ஸில்லாவில் ஃபஸ்ட்டு தெரிகிற இந்த ஒரு க்ரஸ்ட்டுக்கு பேர் ஆன்டீரியர் லாக்ரிமல் க்ரஸ்ட். அதுக்கடுத்து அப்படியே ஒரு டிப்ரெஸ்டு ஏரியா இங்கே பார்த்துட்ருப்பீங்க, தட் இஸ் த லாக்ரிமல் போன். அந்த லாக்ரிமல் போனோட போஸ்டீரியர் எண்டில் ஒரு க்ரஸ்ட் இருக்க போது அது போஸ்டீரியர் லாக்ரிமல் க்ரஸ்ட். இந்த ஆன்டீரியர் லாக்ரிமல் க்ரஸ்ட்டுக்கும் போஸ்டீரியர் லாக்ரிமல் க்ரஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஃபோஸாக்கு பேர் தான் லாக்ரிமல் ஃபோஸா. அங்கே தான் லாக்ரிமல் சாக் இருக்க போகுது. தென் நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன தெரிய போகுதுன்னா, அந்த தின் பேப்பரியாக இருக்கக்கூடிய எத்மாய்டல் போன். ஸோ ஆர்பிட்டல் பிளேட் ஆஃப் த எத்மாய்ட் போன், அதுக்கும் உள்ளே போயிட்டோம்னா நம்மளோட பேலட்டைன் பார்ட் இருக்க போகுது. ஸோ இந்த எத்மாய்டல் போன் வந்து என்ன பண்ண போகுது, பேப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே ஒன்ஸ் அகெயின் எத்மாய்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே ரெண்டு ஃபொராமினா இருக்க போகுது. தட் இஸ் த ஆன்டீரியர் எத்மாய்டல் ஃபொராமினா அண்ட் த போஸ்டீரியர் எத்மாய்டல் ஃபொராமினா ஃபார் த பேசேஜ் ஆஃப் த ஆன்டீரியர் அண்ட் த போஸ்டீரியர் எத்மாய்டல் நர்வ்ஸுக்காக. ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி வால்ஸ்லேயுமே சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
இதெல்லாம் போக இந்த ஃபொராமினாஸ் போக இம்பார்ட்டன்ட் ஃபொராமினா டுவர்ட்ஸ் த ஏபெக்ஸ். ஸோ அந்த ஏபெக்ஸில் உள்ள டுவர்ட்ஸ் மீடியலாக போகும்போது ஒரு கெனால் தெரியும், ஒரு ரவுண்டட் ஓப்பனிங். தட் இஸ் த ஆப்டிக் கெனால் ஃபார் த ஆப்டிக் நர்வ். அப்படியே அதுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா இந்த ஆப்டிக் கெனாலுக்கு லேட்ரலாக ஒரு ரீடாட் ஷேப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த பல்பு மாதிரி இருக்கும் இல்லையா, சக்ஷன் பல்பு இருக்குது பாரு, அந்த சக்ஷன் பல்பு மாதிரி ஒரு கேரக்டராக ஒரு ஓப்பனிங் இருக்க போது. தட் இஸ் த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். ஸோ இந்த ஆப்டிக் கெனால் வழியாக ஆப்டிக் நர்வ் உள்ளே போகுது. த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அப்படின்றது which is a fissure between the posterolateral part of the lateral wall and the roof. So roofுக்கும் posterior part of the lateral wallக்கும் இடையில இருக்கிறது superior orbital fissure. அதே மாதிரி இங்கே ஃப்ளோரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஒரு ஃபிஷர் கீழே பார்ப்பீங்க. அதாவது ஃப்ளோருக்கும் லேட்ரல் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபிஷர் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். ரூஃபுக்கும் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த லேட்ரல் வால்க்கும் இடையில இருக்கிறது சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். ஃப்ளோருக்கும் லேட்ரல் வால்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபிஷருக்கு பேர் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். டுவர்ட்ஸ் த ஏபெக்ஸ் மீடியலாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டட் ஓப்பனிங்க்கு பேர் ஆப்டிக் கெனால். ஸோ ஆப்டிக் கெனால் வழியாக ஆப்டிக் நர்வ் போகுது. த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அண்ட் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக என்னென்ன கேரக்டர்ஸ் போகுதுன்றதை நம்ம திருப்பி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஓப்பனிங்ஸ். ஸோ த்ரூ திஸ் ஓப்பனிங்ஸ் வழியாக இந்த நர்வ்ஸ் வெசல்ஸ் மட்டும்தான் வெளியே வருது, உள்ளே போகுதுன்றது கிடையாது. ஒன்ஸ் அகெயின் the orbital cavity என்ன பண்ணிக்குதுன்னா it is communicate with the middle cranial fossa through the superior orbital fissure and the optic canal வழியா it is communicates with the middle cranial fossa. Then through the inferior orbital fissure வழியா it is communicate with the infratemporal fossa and the pterygopalatine fossa. Then அப்படியே nasolacrimal duct வழியா it is communicate with the nasal cavity. Then இந்த ethmoidal போனில் என்ன இருக்க போது, ethmoidal sinus. maxillary போனில் பாடியில் என்ன இருக்க போது, maxillary sinus. ரூஃபில் இருக்கக்கூடிய frontal போனில் என்ன இருக்க போது, frontal sinus. தென் இங்கே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஸ்பீனாய்ட் போன்ஸில் ஸ்பீனாய்டல் சைனஸ். ஸோ பார்ட் ஆஃப் த ஸ்பீனாய்டல் சைனஸ், anterior part of the frontal sinus, ethmoidal sinus, maxillary sinus, இப்படி எல்லா சைனஸுமே இதோட கம்யூனிகேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் த ஆர்பிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ். தட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஃபேஷியா அரவுண்ட் த ஆர்பிட். அதுக்கு பேர் ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ். ஸோ இந்த ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐபால். ஸோ எங்கேருந்து இன்ஃபெக்ஷன் இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்றதுக்கு உனக்கு ரூட் தெரியணும்னா இதனோட கம்யூனிகேஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, த்ரூ த ஃப்ராண்டோ லாக்ரிமல் டக்ட் வழியா நேசல் கேவிட்டிக்கு, ethmoidal sinusக்கு, maxillary இருக்கக்கூடிய maxillary sinus, then frontal sinus, sphenoidal sinus, all these sinuses இங்கே communicate ஆகுது. At the same time through the infraorbital fissure வழியா it is communicate with the infratemporal fossa and the pterygopalatine fossa. Then through the optic canal and superior orbital fissure வழியா it is communicates with the middle cranial fossa. These are all the important communications of the orbit. So இதனோட பவுண்ட்ரிஸ் பார்த்துட்டோம், ரூஃப், ஃப்ளோர், மீடியல் வால், லேட்ரல் வால் என்னன்னு பார்த்துட்டோம். தென் ஒரு மார்ஜின், இன்ஃப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின், ஒரு லேட்ரல் மார்ஜின், தென் ஒரு சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின். மீடியலாக இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து இல் டிஃபைன்டாக தான் இருக்கும். ஒன்லி இந்த போஸ்டீரியர் லாக்ரிமல் கிரஸ்ட் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஸோ மெயினாக 3 பவுண்ட்ரிஸ் இருக்க போது, 3 மார்ஜின்ஸ் இருக்க போது, இன்ஃப்ரா ஆர்பிட்டல், then lateral and the supraorbital. In the supraorbital margin, in the root of the nose, in the ரெண்டு கேரக்டர் தான் ஐபாலுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. ஆக்சுவலாக your eyeball is occupying the anterior 1/3 of the orbital cavity and it is little bit more towards the roof and towards the lateral wall. So இந்த மாதிரி ரூஃபை ஒட்டி lateral wall-ஐ ஒட்டி and at the same time only anterior part மட்டும்தான் ஐபால் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா அதனோட மிச்சம் இருக்கக்கூடிய அந்த போஸ்டீரியர் போர்ஷனில் ஃபுல்லாக என்ன இருக்க போது, த ஆப்டிக் நர்வ் அதை சரவுண்ட் பண்ணி நிறைய ஃபேட் இருக்க போது. ஸோ அப்போ இந்த என்டையராக அந்த போனி மார்ஜினை கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபேஷியா தேவைப்படுது. தென் போனி மார்ஜினை கவர் பண்ண பிறகு அந்த ஆர்பிட்டல் ஃபேஷியா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் ஆர்பிட்டல் செப்டம் அண்ட் இட் ஃபில்ஸ் த கேப் பிட்வீன் த ஐபால் அண்ட் த ரிமைனிங் ஏரியா ஆஃப் த ஆர்பிட் அண்ட் த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷியா ஃபார்ம் பண்ணிக்க போது. அதுக்கு பேர் ஃபேஷியா பல்பை ஆர் டெனன்ஸ் கேப்சூல் அப்படின்பாங்க. எல்லாமே உனக்கு 2 மார்க் தான். ஸோ பெரி ஆர்பிட்டா ஆர் ஆர்பிட்டல் ஃபேஷியானா என்ன,
fascia bulbi or Tennant's capsule na enna, then orbital septum na enna, that is nothing but the fascia of the orbital cavity, that's all. Then orientation of the orbital wall அப்படினு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட மீடியல் வால் ரெண்டும் பேரலாக போயிட்டுருக்குது. அதே lateral wall பார்த்தீங்கன்னா it is towards medial போயிட்டுருக்குது. ஸோ the lateral wall is going backwards and medially. both side lateral wallும் அப்படியே போய் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுற அந்த இடத்துல they are going to form ஒரு 90 degree angle ஃபார்ம் பண்ணிக்க போகுது. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஆர்பிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஐபால் படிக்கும்போது அதில் நிறைய ஆக்சஸ் பார்ப்பீங்க. ஆப்டிக்கல் ஆக்சஸ்னால் என்னென்னு பார்ப்பீங்க, விசுவல் ஆக்சஸ்னால் என்னென்னு பார்ப்பீங்க, நிறைய ஆங்கிள்ஸ் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து எதுக்கான ஃபார் பெட்டர் விஷனுக்காக தான். தலையை எங்கிட்டங்கிட்டு திருப்பிக்காமல் எல்லா கார்னர்லேயும் இப்போ எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருந்து ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக நேச்சர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு, பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அந்த பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட போஸ்டர் டில்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் த 2 ஆர்பிட்டல் கேவிட்டிஸ். ஸோ அதனோட 2 மீடியல் வாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிறது நேசல் கேவிட்டி. ஸோ இன் பிட்வீன் த 2 மீடியல் வால் இடையில இருக்கக்கூடிய கேப் 2.5 cm. lateral wall பார்த்தீங்கன்னா it is slope backwards and medially and it is going to form one angle. ஸோ 90 degree angle 2 lateral wallும் மீட் பண்ணிக்குது. ஸோ this is the 4-sided pyramid பார்த்ததும் this is the base, this is the apex, roof இங்கே இருக்குது, ஃப்ளோர் அடியில் இருக்க போது medial wall, lateral wall. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா this is the axis of the orbit. ஸோ anteroposterior axis of the orbit வந்து இப்படி இருக்குது. பட் நம்மளோட ஐபால் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இட் ஆக்குபைஸ் ஒன்லி த ஆன்டீரியர் 1/3 அப்படின்னு சொன்னோம். த ஆண்ட்ரோபோஸ்டீரியராக ஐபாலோட இந்த axis எப்படி இருக்க போகுது அப்படின்னா that is the vertical, this is the axis of the eyeball. ஸோ the axis of the eyeballக்கும் axis of the orbitக்கும் இடையில பார்த்தேன்னா ரஃப்லி ஒரு 25 degree ஆங்கிள் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு ஆங்கிள் டீவியேஷனோட தான் ஐபால் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஐபாலோட ரொட்டேஷனுக்கு ஐபால் மசில்ஸ், அது எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் என்ன மாதிரியான ஆக்சிஸில் இதில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி ஆக்ட் பண்ணால் ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து என்டையர் அனாட்டமியுமே. அதுக்காக தான் நம்ம இந்த ஆர்பிட்டோட பொசிஷன் என்ன, அந்த வால்ஸ் ஏன் மீடியல் வால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லேட்ரல் வால் வந்து இந்த மாதிரி 90 degree ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணிக்குது, ஆர்பிட் ஆக்சிஸ்ன்றது ஒன்று இருக்குது, தென் ஆக்சிஸ் ஆஃப் த ஐபால்னு ஒன்று இருக்குது. அப்படி நிறைய ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் த ஐபால்ஸ் ஃபார் த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆப்டிக் நர்வ் த்ரூ த ஆப்டிக் கனால் வழியாக போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துட்டே இருந்தீங்க. ஸோ இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லுவோம், அனுலஸ் ஆஃப் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் கார்ட்லேஜினஸ் ரிங், டெண்டினஸ் ரிங், சாரி கார்ட்லேஜினஸ் ரிங் இல்லை, ஒரு டெண்டினஸ் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். See, this is the superior orbital fissure. So in the superior orbital fissure, this is your optic canal. See, போன்லையும் இதை பார்த்து வச்சுக்கோங்க. See, போன்லையும் 2 கேரக்டரையும் பார்த்துக்குவோம் once again. So this is the superior orbital fissure and மீடியலாக இருக்கிறது ஆப்டிக் கெனால். இந்த ஆப்டிக் கெனாலில் சரவுண்ட் பண்ணிக்கிட்டு பார்ட் ஆஃப் த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரையும் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டெண்டினஸ் ரிங் இருக்க போகுது. ஸோ சரவுண்ட் த ஆப்டிக் foramen and also the part of the superior orbital fissure there is one tendinous ring. That tendinous ring is otherwise called as annulus of Zinn. So இந்த tendinous ringல இருந்து தான் என்ன போகுது அப்படின்னா all the recti muscles, superior rectus, inferior rectus, medial rectus, lateral rectus ன்னு பார்ப்பீங்க இல்லையா. So all these recti muscles, 4 recti muscles may they take origin from the margins of this annulus of Zinn. So next in the attachment of this ring மூலமா now the superior orbital fissure வந்து it is divided into 3 portions. So the optic canal அப்படின்றது it is a opening in the 2 roots of the lesser wing of the sphenoid. அதே இந்த superior orbital fissure அப்படின்றது it is between the greater wing and the lesser wing. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப். ஸோ கிரேட்டர் விங்குக்கும் லெஸர் விங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப் தான் the superior orbital fissure.
between the two roots of lesser wing இடையில இருக்கக்கூடியது தான் optic canal. ஸோ ஆப்டிக் கெனாலை என்டையராக சரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பார்ட் ஆஃப் superior orbital fissure-ஐயும் சரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு tendinous ring இருக்க போது இந்த tendinous ring தான் it is going to give origin to all the recti muscles. ஸோ மீடியல் ரெக்டஸ்னால் அதனோட மீடியல் மார்ஜின்லேருந்து, லேட்ரல் ரெக்டஸ்னால் லேட்ரல் மார்ஜின்லேருந்து, superior rectusனால் superior மார்ஜின்லேருந்து, inferior rectusனால் inferior மார்ஜின்லேருந்து. ஸோ மீடியல் ரெக்டஸ், லேட்ரல் ரெக்டஸ், superior rectus, inferior rectus. Next, what are the structure passes through this orbital fissure அப்படின்றத நாம் பார்க்கும்போது இந்த tendinous ring மூலமாக now the superior orbital fissure is divided into 3 portion as a lateral and the medial portion, then one intermediate portion. So the lateral portion அப்படின்றது it is outside the ring. So outside the ring வழியாக என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து they are emerges out அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு artery, ஒரு vein and the remaining nerves. What is the artery அப்படின்னா that is the recurrent meningeal branch of the lacrimal artery. Then what is the vein அப்படின்னா that is the superior ophthalmic vein. In between the artery and the vein, the nerve characters, they are nothing but your lacrimal nerve, then the frontal nerve and the trochlear nerve. Lacrimal nerve, frontal nerve அப்படின்றது they are the terminal branches of the ophthalmic division of trigeminal nerve. So lacrimal nerve ஒன்று பார்ப்பீங்க, frontal nerve ஒன்று பார்ப்பீங்க, nasociliary nerve ஒன்று பார்ப்பீங்க. These are all the 3 terminal branches. அந்த 3 terminal branchesமே they enter into the orbit ன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதில் lacrimal nerve, frontal nerve they are outside the tendinous ring. nasociliary nerve மட்டும் that is within the ring குள்ள இருக்க போகுது. So within the tendinous ring குள்ள once again you will see 4 nerves. One is upper division of the oculomotor nerve, then the lower division of the oculomotor nerve. In between these 2 divisions you will have one nerve that is the nasociliary nerve, that is medially. Then another nerve என்ன மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு nerve abducens nerve. So that is the 6th cranial nerve. ஏன்னா trochlear nerve என்ன பண்ணுச்சு, it is outside the ring ன்னு வந்துருச்சு. Within the ring குள்ள oculomotor-ஓட 2 division பார்த்துறீங்க. So upper division, lower division of the oculomotor nerve. So இங்கே பார்க்குறீங்க upper division and lower division of the oculomotor nerve. In between the oculomotor nerve, medial that is the nasociliary nerve, then lateral இருக்கக்கூடியது உன்னோட abducens nerve. These are all the important characters which are passes through the intermediate part of the superior orbital fissure. அந்த medial portionல கீழ இருக்கிற portionல என்ன வர போகுது அப்படின்னா that is the inferior ophthalmic vein. That's all. So these are all the important characters or contents of the superior orbital fissure. So superior orbital fissure ன்றது ஒரு 2 mark. So வாட்னா அதனோட contents பற்றி சொல்ல போகிறீங்க. The superior orbital fissure it is divided into 2 portion by the annulus of Zinn அப்படின்றத சொல்லிட்டு என்னென்ன portionன்றத சொல்ல போகிறீங்க. That's all. So this is about the superior orbital fissure and then the optic canal. So optic canal வழியா only the optic nerve and the ophthalmic artery. Next, போனி ஆர்பிட் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அதனோட ஃபொராமன்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதில் ரிலேட்டடாக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், வாட் அபவுட் த ஃபேஷியா ஆஃப் த ஆர்பிட்டல் கேவிட்டி. ஸோ ஆர்பிட்டல் ஃபேஷியா. ஸோ இந்த ஆர்பிட்டல் ஃபேஷியாவில் என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, நம்ம எல்லோரும் திருப்பி நமக்கு தெரியும் விஷன் அப்படின்றதே வந்து பிரெயின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்ணு வந்து ஒன்லி ஒரு கேமரா மாதிரி தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த பிரெயின் தான் பார்த்துட்ருக்கு அப்படின்றதுனால தான் ஆப்டிக் நர்வ் அப்படின்றது இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்டிக் நர்வ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது த டியூரா மேட்டர் ஆஃப் த பிரெயினும் என்ன பண்ணுது, த்ரூ த ஆப்டிக் ஃபொராமன் வழியாக இட் என்ட்ரி டு த ஆர்பிட்டல் கேவிட்டி. So when it entered into the orbital cavity, now this dura matter is divided into 2 layers as one outer layer and one inner layer. Outer layer என்ன பண்ணிக்குது, it is covering the all the bony surface in a loose manner. So ஒரு லூஸ்லியா அந்த என்டையர் ரூஃப், ஃப்ளோர், மீடியல் வால், லேட்டரல் வால்லாம் சரவுண்ட் பண்ணி இந்த அவுட்டர் லேயர் டியூராமேட்டரோட அவுட்டர் லேயர் தட் இஸ் கோயிங் டு சரௌண்டிங் த போன்ஸ். ஸோ அப்போ போனை கவர் பண்ணிக்க போகுது. ஸோ அப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பெரி ஆர்பிட்டா or orbital fascia. இந்த பெரிய ஆர்பிட்டா அப்படின்றத ஆஃப்டர் கவரிங் ஆல் தீஸ் வால்ஸ் இங்கே வந்த உடனே சுப்பீரியர் மார்ஜின், இன்ஃபீரியர் மார்ஜின் இருக்குது. ஸோ அந்த ஆர்பிட்டல் மார்ஜின்ஸ்க்கு வந்த உடனே நவ் திஸ் ஆர்பிட்டல் ஃபேஷியா பெரி ஆர்பிட்டா என்ன பண்ணிக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஒன் செப்டம் அஸ் அ ஆர்பிட்டல் செப்டம். ஸோ இதுதான் அந்த ஆர்பிட்டல் செப்டம் ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ இப்போ செப்டம் அது ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணும், அப்பரில் இருக்கக்கூடிய மசில்ஸ், லோவரில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அந்த மசில்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இந்த செப்டம் ஃபார்ம் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் என்ன, அதனோட இன்னர் லேயர். ஸோ இன்னர் லேயர் என்ன பண்ண போகுது, ஸோ அவுட்டர் லேயர் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த பெரி ஆர்பிட்டா. த இன்னர் லேயர் ஆஃப் த டியூராமேட்டர் என்ன பண்ணிக்குது, இட் இஸ் கோயிங் டு என்க்ளோஸ் த ஆப்டிக் நர்வ். ஸோ ஆஃப்டர் கவரிங் த ஆப்டிக் நர்வ், திஸ்
inner layer, once again it is covering the posterior part of the eyeball. So posterior segment of the eyeball ன்றது என்ன உன்னோட sclera. So it covers the posterior segment of the eyeball, and posterior segment cover பண்ணிருக்கும்போது there is a gap between this layer and the periorbita. இந்த கேப்ல தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட extraocular muscles, then the gap between this extraocular muscles and the optic nerve, இந்த entire கேப்பையும் fill பண்ணி orbital fat or retroocular fat இருக்க போகுது. இந்த entire fat and the space between these muscles and the optic nerve இந்த கவர் பண்ணியிருக்க இந்த facial sheathக்கு பேர் தான் Tennant's capsule அப்படினு சொல்வாங்க. So this Tennant's capsule அப்படின்றது it is a 2 mark question. That is nothing but the space between the fascia of the optic nerve and the periorbita. So இதுதான் வந்து Tennant's capsule. So once in the fascia இப்படி perioorbital ஓட கண்டினியூ ஆக போது அதனோட marginsல போகும்போது so இந்த posterior segment of the eyeball கவர் பண்ணிட்டு இந்த fascia form பண்ணிட்டு அப்படியே எல்லா பக்கமும் trace out ஆயிட்டு வரும்போது so என்ன பண்ணுது அப்படின்னா once again this periorbital fascia it is connected with the Whitnell's tubercle on the lateral wall. Lateral wall Whitnell's tubercle னு ஒரு கேரக்டர் பாத்தீங்க. அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படினு பாக்கும்போது lateral palpebral raphe அப்படினு ஒரு கேரக்டர் பாத்தீங்க. check ligament of the lateral rectus அப்படினு ஒரு கேரக்டர் பாத்தீங்க இல்லையா? That check ligament of the lateral rectus ன்றது it is nothing but the periorbita தான் after attachment with this Whitnell's tubercle then this is the fascia bulbi னு பார்க்க போறீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த fascia என்ன பண்ணிக்குது it is thicken and it is going to form one ligament, that is a check ligament of the lateral rectus. Then after this check ligament of the lateral rectus அப்படியே கீழ வந்து கண்டினியூ ஆகுது. So both side check ligamentல இருந்தும் remaining fascia it is going to thicken and it encloses the inferior rectus and also the inferior oblique. Close பண்ணிட்டு it will going to form one sling. So இந்த sling தான் என்ன பண்ண போகுதுன்னா it is act as a suspensory ligament of the eyeball. So இந்த sling இங்க இருக்கிறது மூலமா தான் see here lower portionல floorல மெயினா இருக்கக்கூடியது என்னது maxillary bone. அந்த maxillary boneல என்ன இருக்குது maxillary sinus இருக்குது. So இந்த eyeball அப்படியே வந்து போன்ல ஃப்ளோர்ல ரெஸ்டா இருக்கும்போது அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த ligament தான் suspensory ligament of the eyeball. So the suspensory ligament of the eyeball ன்றது it is nothing but your orbital fascia, that's all. So both side check ligament of the lateral rectus and check ligament of the medial rectus. இந்த ரெண்டு லிகமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லிங் ஃபார்ம் பண்ணிட்டு inferior rectus inferior obliqueையும் என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட் தான் suspensory ligament of the eyeball. Suppose any injury particular cricket ball கண்ணில் படுறது இந்த மாதிரியான இன்ஜுரியில் இந்த maxillary bone fracture ஆகுது அப்படின்னா orbital floor fracture ஆகும். ஸோ orbital floor fracture ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோர் வழியாக பாடி maxillary cavityக்குள்ளே போய் ப்ரொலாப்ஸ் ஆகி நிற்கும். ஸோ பர்டிகுலராக அந்த ப்ரொலாப்ஸிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லிகமெண்ட் தான் இங்கே சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் த ஐபால். ஸோ லேட்ரல் check ligament of the lateral rectus, then suspensory ligament of the eyeball, then fascia bulbi. இது எல்லாமே வந்து ஒரு 2 mark question. Orbital fascia அப்படின்றது it's a 5 mark question. This is nothing but orbital fascia அப்படின்றது it is the outer layer of the dura mater. The inner layer of the dura mater அப்படின்றது it is the covering for optic nerve. இது தெரிஞ்சா போதும்.